வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. பாடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மண் சோறு சாப்பிட்டதுக்கு பதிலா நாய் பீ கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னு தின்னீங்கன்னு வையேன், படம் 1000 நாள் ஹிட் அடிக்கும். உண்மை. நான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டேன், படம் நல்லபடியா ஓடணும்னா சோத்தோட சேர்த்து நாய் பீல அந்த இந்த படத்துல பொலாதன்னு சொல்லுவாங்கப்பா நாய் பீப்பா, அந்த மாதிரி நாய் பீ படம் நல்லா ஓடணும். நாய் பீயை கொஞ்சம் நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஓடும். என்னத்துக்குப்பா, ஐயோ காமராஜர்ல உங்க கொள்கை தலைவர் காமராஜர், அவர் உங்களை அந்த நீங்க மண் சோறு சாப்பிடுறத பார்த்துருந்தாருன்னு வையேன், அவரு ஐயோ நல்ல வேலைடாப்பா நான் எப்பயோ சேர்த்துறேன், இதுங்க மத்தியில எல்லாம் நான் வாழ. நீ இந்த மண் சோறு சாப்பிட்டதுங்க எல்லாம் செத்து மேல போனீங்கன்னு வையேன், அந்த மேலோகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ரெடியா போங்க. அங்க பெரும் தலைவர்கள்லாம் உங்களை பொழக்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, படம் ஒண்ணுன்னா மண் சோறு சாப்பிடணுமா? மாணவர்களோட வாழ்க்கை அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியாது, அடுத்து கொஞ்ச நாள்ல நெல்லுல பயிர்லாம் எல்லாம் போறதால அரிசி விலை ஏற போகுது, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பட்டம் தான் முக்கியம்னா 4 நாள் சோறு சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம போய் உங்க அண்ணன் படத்தையே ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்பவுமே எங்க அண்ணன் தான் அப்படின்னு நிரூபிச்சு காமி, அப்ப ஒத்துக்கிறோம் சோறு தண்ணி எல்லாம் முக்கியம் இல்ல, அவங்க அண்ணன் படம் தான் முக்கியம். 2வது விமானம் வாங்குறதுக்கு பைசா இல்ல, சேடே உங்ககிட்ட கல்லா இல்ல, அதனாலதான் பிளாக் டிக்கெட் விற்கிறேன். சேடே நீ கேட்டு உன்ன நான் கேக்குறேன், நாட்டுல தண்ணி இல்ல, எல்லார்கிட்டயும் வருமானம் இல்ல, ஆனா உங்க டிக்கெட் மட்டும் பிளாக்ல வித்துனேகுது. எப்படி சேடு நீ எங்க பேசுற சேடு? உங்க அண்ணனை பார்த்து கேளு எப்படி தனி விமானம் வந்துச்சுன்னு. உடனே வருங்க இந்த தற்கொலை நாய்ங்கெல்லாம், எங்க அண்ணன் தனியா சம்பாரிச்சாரு. தமிழ்நாட்டுல இங்க நடிக்கிற நடிகர்ல இவரை மாதிரி சேலரி வாங்குற நடிகர் யாரும் இல்ல. நான் என்ன கேக்குறேன், உழைச்சு சம்பாதிக்கிறது தானேங்க பெருசு. கோயம்பேடு மார்க்கெட்ல செங்கசூளையில எல்லாம் கல்லு சம்பந்து மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவனுக்கு கூட டபுள் டிஜிட்ல சேலரி கிடைக்காது. ஆனா உங்க நொண்ணனுக்கு 3 டிஜிட்ல சேலரி கொடுத்தது யாரு? நீங்க இந்த மாதிரி தேட்டரா போய் கத்திக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறதுனால தான், ஓ இவருக்கு நிறைய சம்பளம் தரணும் போல, அப்பதான் இவர் நடிப்பாரு போலன்னு 3 டிஜிட்ல சேலரி கொடுத்ததாலதான் உங்க நொண்ணனுக்கு தனி விமானம் வாங்குறதுக்கு காசு வந்தது. காமராஜர் மாதிரி ஆளு நீங்க, சீமான் காமராஜர் மாதிரி இல்லப்பா, உங்க நொண்ண காமராஜர் மாதிரி தானே. தனி விமானத்தை எழுதி கொடுக்க சொல்லு. எதுக்குப்பா தனி விமானத்துல எங்க போனாலும் தனி விமானத்துல சுத்துற? தனி விமானம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க டைரக்டர் உங்களை கழுவி ஊத்துறாரு. ஹெச் வினோத் இல்லடா, ஒரு ஹானஸ்ட் வினோத்ரா. உங்களை வச்சு படம் எடுத்து உங்களே கழுவி ஊத்திட்டு இருக்காரு. 1000 கோடி வச்சிருக்க ஒருத்தன் மேடை ஏறிட்டான், நான் ரொம்ப வலியோட வந்திருக்கேன், நான் இவனுக்கு எப்படி நம்புறானுங்கன்னு தெரியலன்னு நீங்க கொண்டாடுறீங்களா அந்த படம். அந்த படத்தோட டைரக்டரே கழுவி ஊத்துறாரு, போய் கேளு என்னன்ட்டு. காதுல அதை மண்ணை விட்டு வாசல்லையே கழட்டி வைக்காம கொஞ்சம் எடுத்துட்டு அதை போட்டுட்டு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அரசியல் பேசுங்க. இப்ப வரைக்கும் இந்த நாயங்க அரசியலே பேசுறது கிடையாது. அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யார எதிர்க்கிறீங்கன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. சீமான எதிர்ப்பீங்களா? ஒரே ஒரு கட்சியை தவிர மத்த எல்லா யாரு நீங்க தான் டாஷ் சார், உங்க கட்சியை தான் சார். அவங்க கூட கூட்டணியில இருக்க கட்சி தானே இவங்க. நீங்க வர வேணாலும் உங்க கூட்டணி கட்சியே சொல்லுது. ஏன் தெரியுமா? அங்க போராடுறது ஒரு நல்ல விஷயத்துக்காக. நீங்க வந்தீங்கன்னா போராட்டம் வேற மாதிரி ஆயிடும். அதனாலதான் நீங்க யாரும் வராதிங்க. அங்க மரத்துல ஏறி உடைக்கிறது, அந்த பொருட்களை டேமேஜ் பண்றது, போராட்டத்தையே திசை வழி போக்க மாத்துறது, இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். அவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த கட்சி பசங்க எல்லாம் அரசியல் பேசும், எதுங்களுக்கு அரசியல்ல ஆவருமா பாவருமானே தெரியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கூடவே இருந்து பாத்துருக்காருல உங்களை, நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு. அதனாலதான் உங்களை வேண்டாம் நீங்க வராதிங்கன்னு இருக்காப்ல. சனம் ஐயா விருந்தாலியா போய் அடி வாங்குறதுக்கு உன்னைய மிச்ச ஆள் இல்ல. எவ்வளவு பொட்டி குத்தாங்க, பொட்டியில எவ்வளவு இருந்துச்சு, கூகுன்னு அச்சு அமிச்சானுங்க. சொல்ல அவனுங்க கிட்ட அந்த மணிக்கு என்ன தெரியும்? மணி அடிக்கதான் தெரியும். இந்த மாதிரி டிவி கேல போய் சீமானை பத்தி பேசி மணி அடிச்சு பதவி வாங்கிட்ட. சீமான் சாமானா எங்க வந்து பார்த்த? ஒரு சாமான் துருப்பிடிச்சிருச்சு, தூக்கி கைலாங்கடையில போட்டாங்க அப்படின்ட்டு. உங்க அண்ணன் படத்தை நீங்களே பேசி வெளியிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன்பா லேலாமணி கத்தி படத்துக்கு நீயே கதறுன்னு கதறி உங்க அண்ணன் படத்தை வெளியிட்டு இருக்க வேண்டியதானே? லேலாமணியை மட்டும் கேட்கல, அந்த பம்பத்து இருக்காரு, பம்பத்தா சம்பத்தாவு பழக்கட்சி பா. உன்னை ஒரே ஒரு கேள்வி கேக்குற, வயசை விட நீ சேர்ந்த கட்சி எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு, நீ தாவன கட்சி எண்ணிக்கை அதிகமா இருக்கு.
16 வருஷமா ஒருத்தர் ஒரே கட்சியில பயணிக்கிறதுக்கும் 6 மாசம் இல்ல 6 செகண்டுக்கு 2000 ரூபாய் தர வரையான்னு கூப்பிட்டா ஓடுவான். நீ எல்லாம் பேசலாமா சீமான? விடு, என்ன பண்றது, உங்க அளவுக்கு நாங்க வந்து ரவுடிசம் பண்ணல. இப்ப அவர் அமைச்சர் கூட போட்டிருந்தாரு, இந்த மாதிரி மருத்துவத்துக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எல்லாரும் திரள் நிதி மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. ஒன்னு சொல்லுச்சு, எங்க அண்ணா அவர் பணத்துல இருந்து எடுத்து தருவாரு, உன்னைய தாண்டி தேடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மக்கள், உங்க அண்ணன் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லு. நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசியல்வாதி சொல்றாரு நான் வந்து மக்களுக்காக வந்திருக்கேன், என்னங்க பெரிய பணம், ஜனமா பணமா கணமா, இந்த ரைன் ஸ்கீம்ல ஓட்டுறதுக்கு தான் இவருக்கு தெரியும். ஜனம் தானங்க அங்கிள் முக்கியம், ஜனத்துக்கு பணத்தை எடுத்து கொடுத்துங்க அங்கிள். ஏன்னா உங்க பணம் வந்து அந்த மக்களால வந்த பணம் தான், கரெக்டுங்களா? உங்களுக்கு தேவை